வாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியில் இப்போ வாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியில். மகா இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீங்கள் தந்த நல்ல ஒரு ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. எத்தனை பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாகியத்தை பாக்கியத்தை எங்களுக்கு நீர் இந்த மாதிரி இந்த 10வது நாள் எங்களுக்கு நீர் கிருபையா நீர் தந்ததுக்காக சொல்கிறோம் அப்பா. 6 நாள் உன் வேலை செய்வாயான்னு சொன்னது போல் தகப்பனே, இந்த 7வது நாள் தகப்பனே இந்த ஓய்வு நாள் நீ ஆசரிப்பாயின்னு சொன்னது போல் தகப்பனே நோக்கி நாங்கள் தகப்பன் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த காலையில் தகப்பனே நீர் எங்களோடு நீங்கள் பேசும்பட செபிக்கிறப்பா. ஒவ்வொரு பகுதியும் நம்மளோட கருத்தை ஒப்புக்கூட ஒரு தகப்பனே விசேஷமாக தகப்பன் வந்திருக்கிற சிறுவர்கள் பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருக்கும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலையில் என்னென்ன விண்ணப்பம் சமூகத்தில் வைக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்தில் கேட்டு நீர் பதில் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. நான் இவன் பரிகாரி கத்த சொன்னீங்களப்பா. உனக்காக உன் குடும்பத்துக்காக நான் வெளியேற்பட்ட ரத்தம் சிந்திருக்கிறேன் சொன்னீங்களப்பா. உங்கள் ரத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டெடுத்த கிருபையிலுக்காக சோதரமப்பா. அது நம்மளோட பள்ளியில் தகப்பனை ஒருவரும் வெறுமே போகாதபடி உங்கள் நாமத்தில் நிறைவான ஆசிரியர் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு பாக்கியத்தை கிருபை நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. இந்த நாள் செபிக்கிற ஜபத்தின் மூலமாக இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட நீங்கள் தங்கியிருக்கும்படி செபிக்கிறப்பா. தீங்கு அணுகாதபடி, தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி என் கத்திர வேலைக்கு நீங்கள் பாதுகாத்தும்படி செபிக்கிறப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம், நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதி கனம் மகிமை அப்போ நம்ம கூறுக்கு செலுத்துகிறோம். மீப்பர் இயேசு ஜெபிக்கிறோம் சிவனல்ல பிதாவே. தேவன் நாம் மகிமைப்படும்படியாக ஆராதனைக்காரமாக கிறிஸ்துவர்தனை 68வது பாடலை பாடுவோம். ஓய்வு நாள் இது மனமே தேவனே, உரையை தியானம் செய் கவனமே, நேய தந்தையார் சேய குதவியே, நெறிய சுவிசேஷ வாசனமே, நாளிது மனமே தேவனே, உரையை தியானம் செய் கவனமே, ஜீவ சுகன் புத்திர செல்வம் தந்தவ சேவடி உனக்கபயமே, மேவிய நத்தின் முன் வேண்டிக்கொள் இது சமயமே, ஓய்வு நாளிது மனமே தேவனே, உரையை தியானம் செய் கவனமே, 6 நாளனை கழித்தவர் இல்லை பாரினே, நின்னில் கழித்தவர் கோரும் பூரண பாதத்தை குறித்துன இதர் கலைக்கிறார், ஓய்வு நாளிது மனமே தேவனே, உரையை தியானம் செய் கவனமே, கர்த்தராசனம் குறிக்கோள் இன்று காலை நண்பகல் மாலையும் சோத்தம் நாடுவோம், துதி செய்ய தேவா ஆலயம், ஓய்வு நாளிது மனமே தேவனே, உரையை தியானம் செய் கவனமே. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தின் நீதி செய்வானாயில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான்.
என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் இப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமையெல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். தேவனே, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் பொறுக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாக்கி கதறி திரும்புங்கள். அவர் இரக்கமான ஒருக்கமும் நீடில் சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசப்படுகிறமாக இருக்கிறார். நம்முடைய தேவனாய் ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலங்கம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணங்கள்படி நடக்கத்தக்கதெல்லாம் சத்துரு செவி கூடாமல் போனோம். ஆனால் நம்முடைய தேவனாய் கர்த்தரிடத்தில் இரக்கம் மன்னிப்பு உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனால் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினால் அல்ல, மட்டாய் தண்டியும். மனந்திருமைகள் பரலோக ராஜ்யம் சமித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக நாம் பாவம் செய்து இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாதினாலே அடியனை நியாயத்திற்கு பிறவால் செய்தியும் நமக்கு பாவம் இல்லை என்பேமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவம் மன்னிப்பதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னிலும் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுத்துள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தலைமை அறிக்கையிட வேண்டும் எதுமின்றி அவருடைய திருக்கரத்தினால் நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரசாரம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு தேவையானதுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகிய இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனையில் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்லவே உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் செய்வோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வல மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, செய்த காலம் செய்யாமல் செய்த காலம் செய்து வந்தோம். எங்களை சுகமில்லை, ஆனாலும் ஆண்டவரே, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மறுதலில் வாக்குத்தத்தபடியே நீர்ப்பாய்க்குள்ள குற்றலா எங்களுக்கு இறங்கும். தப்புதங்கள் இருக்க இடங்கள் மேல் பொறுமையாகிறோம். பாவத்திலும் துக்கப்படங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாம்படி நாங்கள் என் தேவபக்தி நீதி தெளிந்த நடந்து வர இயேசு நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். பரமண்டங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமடலில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்டில் எங்களை அப்போது எங்களுக்கு தாரும். எங்கள் உறமக்கள் நாங்கள் மன்னிக்கிற போல எங்களுக்கு எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிடங்கள் ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்றடைக்கும் இடங்களே. ஆமீன். ஆண்டு உதடுகளை திறந்தரலும். தேவனுக்கு ரட்சிக்க விரைவாய் வாரோம். பிதா குமார் பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். சங்கீதம் 95 நாம் பாடுவோம். சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரச்சனை கண்மணி சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். தூத்தினர் சொன்னதுக்கு முன்பு வந்து சங்கீதம் அவரை அர்ப்பணித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனோம், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜமும் மாயிருக்கிறார். பூமியில் ஆளுங்கையில் இருக்கிறது. பரம அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரது உண்டாக்கினார். வெட்டாந்தரையோம் அவருடைய கரம் ஒரு வாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சல் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளோமாமே. இந்த ஒரு சத்தத்தை கேட்பீர்களாயில்
வண்ணாந்திரத்தில் கோபமற்ற போதும் சோழல் நடந்தது போல உங்கள் இறுதி கடின பழுத்தாதேயோங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பற்றி பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 சொந்தம் ஆரோசித்து என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் மாறி மாடி வாசிக்கலை சங்கீதம் 118 சங்கீதம் 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டவர்களே விசாலத்திலே வைத்தார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். பிறப்புகளை நம்பதை பார்க்கலாம், கர்த்தரில் பற்றதாக இருப்பதே நலம். என்னை சுற்றில் வளர்ந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நீதிமன்ற கூடாரங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாபம் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீதின் வாசல் திறவு கொள்ள நான் அவைங்களுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். நீர் எனக்கு செவி கொடுத்தது எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். இது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் நன்மை பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். பண்டிகை பலி கொண்டு போய் பலிபடத்தில் கொம்புகளை கயிறுகளாக கட்டுங்கள். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. யாவரும் உட்காருவோம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனங்கள் முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனங்கள் முடிய. நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கடிகூற மனதாயிருந்தீர்கள். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே.
என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்பது. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. நாம் யாவரும் எழுந்திருந்து தேவனை துதிக்கிறோம், கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துவோம். மாறி 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 சொல்லுவோம். தேவனை துதிக்கிறோம், கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். தேவதூதர்கள் அனைவரும் பரமளத்துக்கு அவைகளுள்ள அதிகாரங்கள் அனைத்தும் சேனையில் தேவனை கர்த்தரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போஸ்தலரை மாட்சிமை பொருந்தி கொண்டுமை போற்றோம். இரத்த ஜாயங்கள் தைரிய சேனமை போற்றோம். வணங்கப்படத்தக்க மெய்யான நம்முடைய ஒரே குமாரனையும் உலகம் பரிசுத்த சபை பிரஸ்தாபப்படுத்தும். நீரே பிதாவுடைய நித்திய சுதன். நீர் மரணத்தின் கொடுமை வென்று விசுவாசிகளுக்கு மோட்சிய ராஜ்யத்தை திறந்து நீர் எங்களுக்கு நியாயாதிபதி வருவென்று விசுவாசிக்கிறோம். எங்களை நித்திய மகிழ்ந்து நம்முடைய பரிசுத்தவான்களோடு சேர்த்து கொள்ளும். அவளை ஆண்டு கொண்டு என்றென்றைக்கு உயர்த்தேறலும். எப்பொழுதும் சதாகவும் நம்முடைய நாமத்தை வணங்குகிறோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். யாவரும் உட்கார்வோம். இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசமடியாக குறித்து கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தெய்வ கோபாக்கனை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாக முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவனே ஆனதால் காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்பது. வாசிக்கின்ற இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. பூமியின் கொடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். அவர் வாசல் துதியோடும் அவர் பராகல் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை தூத்தி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பலத்தில் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே மரித்து அடக்கமடைய பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து இறங்கினார். பரமளத்துக்கு ஏறி சரமுள்ள பிதாக தேவனை வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு மரித்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுத்தபையும் பசான்களுடைய ஐக்கியமும் பாவமும் சர்வ உயிர்த்தெழுதலும் நித்தியமும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்கள் பிதாவே,
உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றலாபத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்கள் குற்றமாக நாங்கள் மன்னிக்கிற போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பரிசிக்க பண்ணாமல் தீமிட்டு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்றெடுக்கும் முடிவிலே. ஆமீன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ, உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தின் சமாதானத்தை கட்டளையிடும். பராபர் எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். பெந்தெகோஸ்தேவின் திருநாளில் 25வது ஞாயிறுக்குள்ள சுருக்க ஜெபம். எங்களை பிரகாசிப்பிக்க செய்யும் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் நெருக்குகிற பாவம் என்னும் இருளிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உலகத்தின் சோர்வுகளிலும் பலவீனங்களிலும் நாங்கள் வீழ்ந்து போகாமல் உம்முடைய பிரகாசமுள்ள ஒளி பெற்றுக்கொண்டு உமக்காக சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் என்றென்றைக்கு விட்டிருந்து அரசாளுகிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இரண்டாம் சுருக்க ஜெபம், சமாதானத்துக்காக சொல்ல வேண்டிய சுருக்க ஜெபம். சமாதான காரணம் ஏக சிந்தை விருகரமாகிய தேவனே, உம்மை அறிவது நித்திய ஜீவனும் உம்மை சேவிப்பது மேசியாதினம். தேவனை தஞ்சமாக கொண்டிருக்கிற மத அடியாரை நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருள வேண்டும் என்று தேவ கிருபைக்காக சொல்ல வேண்டிய சுருக்க ஜெபம். சர்வங்களும் நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாய் கர்த்தாவே, இந்நாளையும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கும் உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் மது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதுக்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகள் நடத்திட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒரு மார்க்கும் சபைக்காருக்கும் சொல்ல வேண்டிய சுருக்க ஜெபம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வங்களும் நித்திய தேவனே, எங்கள் அத்திச்சாரம் மேலும் குருமாரும் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபையில் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவள் நமக்கு உத்தம பெரியவர்களாக நடக்கும்படி மது ஆசிரம பணி அவர்கள் மேல் ஓயாமல் பேசுதலும். கர்த்தாவே, எங்களுக்கு கத்திர காரி கத்திரம் மத்தியஸ்தமாகிய இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாகி இதை கட்டளையிட்டாரலோ. பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை எடுப்போம். இத்தனத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வநிலை தேவனே, 2 பேராது 3 பேராது என் நாமத்தில் கூடி வரும்பொழுது அவளை கேட்கிறவர்களை அருள்சுவேன் என்று வாக்களிக்கிறீரே. கர்த்தாவே, உமது கர்த்தராகிய எங்கள் வேண்டிய நன்மையில் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலுடைய சத்தியாருக்கு அறிவியும் மறுமொழித்த ஜீவன் எங்களுக்கு கட்டளையிட்டாரலோ. ஆமீன். யாவரும் உட்காருவோம். சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்லுவார்கள். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே பழிதரும் மனதாயிருந்தீர்கள். யோவான் 5:35. அவன் எழும்பி பிரகாசி, அவன் எழுந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகுற மனதாக இருந்தீர்கள். யோவான் 5:35. எழும்பி பிரகாசி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகுற மறவா இருந்தீர்கள். யோவான் 5:35. எழும்பி பிரகாசி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகுற மனதா இருந்தீர்கள். யோவான் 5:35. எழும்பி பிரகாசி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிக்கூற மனதா இருந்தீர்கள். யோவான் 5:35. எழும்பி பிரகாசி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகுற மனதா இருந்தீர்கள். யோவான் 5:35. எழும்பி பிரகாசி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிக்கூற மனதா இருந்தீர்கள். யோவான் 5:35. எழும்பி பிரகாசி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தால் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதா இருந்தீர்கள். யோவான் 5:35. திருவசனம் சொன்ன பிள்ளைகளே, தேவனங்களை ஆசீர்வதிப்பாராக. பிறந்தநாள் கொண்டாடுகிற அன்பு பிள்ளையோட பேரை வாசிக்கிறேன். வருகிற 11ஆம் தேதி ஒய் அந்தோணிராஜ் அவர்கள் தங்கள் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். தலையில் தாழ்த்துவோம், அவர்கள் ஜெபம் பண்ணும். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலையப்பா, வருஷத்தின் நன்மை முடிச்சு விட்டுகிறப்பா, உன் பாதையில் நெய்யை பிழைப்படுவேன் சொன்ன போல் தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே, இந்த பிறந்தநாள் கொண்டாடும்படிக்காக ஒரு நல்ல ஒரு கிருபை நீங்கள் தந்ததுக்காக சொல்கிறோமப்பா.
வருஷத்தை நன்மை முடிச்சுட்டு சொன்ன பாதையின்படி தகப்பன் பிள்ளைகள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் இந்த வருஷம் முழுவதும் ஒரு புதிய வருஷத்தை கத்தர் நீங்கள் ஆசிரமனை கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. கத்தர் உன்னை ஆசிரிப்பார், உன்னை பெருக பண்ணுவார் சொன்ன போல் தகப்பனே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாம் சிகித்திருக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு கிருபை பாக்கியத்தை இங்கே கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதி கனமாக்குமே அப்போ குறுக செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் சிவநல்ல பிதாவே. செய்திக்கு ஆரம்பமாக நாம் எழுந்திருந்து யாவரும் 495 பாடலை பாடுவோம். கிறிஸ்தவத்தினை 495. நம்பி வந்தேன் மேசையா நான், நம்பி வந்தேனே திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான், நம்பி வந்தேனே. தம்பிரான் ஒருவனே தம்பமே தருவனே, வரும் தாவீது குமார குரு பானுமனுவேலே, நம்பி வந்தேனே நான், நம்பி வந்தே மேசையா நான், நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம், நித நித சரி தொழுவம் என உறுதில் நம்பி வந்தேனே நான், நம்பி வந்தேன் மேசையா நான், நம்பி வந்தேனே. நாதனே கிருபைக்கோ வேதனே சிரோமெத்தி அதிநலம் மிகும் உனதிருவடியார் நாம், நம்பி வந்தேனே நான், நம்பி வந்தேன் மேசையா நான், நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே கோவியில் கோவியே, கணபரிவுடன் அருள் பொறி அகல விடாதே, நம்பி வந்தேனே நான், நம்பி வந்தேன் மேசையா நான், நம்பி வந்தேனே. ஆதியில் ஓலமே காலமே, உனதடிமைகள் படுதுயர் அவதிகள் மேத்தே, நம்பி வந்தேனே நான், நம்பி வந்தேன் மேசையா நான், நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான், நம்பி வந்தேனே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீங்கள் தந்த ஒரு மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காக நடத்துகிறோமப்பா. எத்தனை பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளைக்கு தந்தந்த கிருபைகளுக்காக சோதரமப்பா. இந்த ஆரம்ப தகப்பனே ஆரம்பம் முதல் எங்களோட கூட முடிவரை நீங்கள் கூட இருக்கிறக்கா சோதரமப்பா. அப்படி சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு நீர் கிருபை நீர் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. வெறுமையாக போகாதபடி இந்த வருஷம் தகப்பனே அது 30, 60, 100 கனி கொடுக்கும்படியாக எங்கள் இருதயத்தில் நீங்கள் பேசும்படியாக செபிக்கிறப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதி கனம் மகிமை அப்போ நம்ம குறுக செலுத்துக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் சிவநல்ல பிதாவே. அவரை உட்காருவோம். அன்று கொடுத்த இந்த நல்ல நாளில் அப்படிதானே? ஆமாம். நேற்று தினத்தில் பார்க்கும்போது எத்தனை பேர் வந்தோம் பாஸ் கொடுறதுக்கு? ஒரு 10-15 பேர் வந்தோம் அப்படிதானே? ஆமாம். பாருங்கள், எப்படி இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் தான் அந்த அன்பாக கேட்குறேன், ஒருவேளை இந்த ஆராதனை நினச்சிங்க நீங்கள் கலந்து கொள்ளுங்க, சரியா? அது நமக்கும் நம்மளுடைய குடும்பங்களுக்கும் அது ஆச்சரியமாக மாறும், அப்படி தானே? ஆமாம். நம்ம ஆலயத்தை நேசிக்கிறபடினால நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைகள் நினச்சிவார் ஆண்டவர் நேசிப்பார், அப்படி தானே? ஆமாம். 6 நாள் நீ வேலை செய்வாயாகன்னு சொல்லப்படுகிறது. அந்த 7ஆம் நாள் உன் கிரியை செய்ய நீ நடப்பிப்பாயன்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமைங்கிறத நினச்சிக்கிறோம் வந்துடும், அப்படி தானே? அவன் முடிந்தளவு நீங்கள் நினச்சிங்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் நம்மளோட குடும்பத்தை நினச்சிவார் ஆசிரிப்பார். ஏன்னு சொன்னால் அதுலேயே நம்ம நினச்சக்கூடாது, அந்த பழைய மாவுலேயும் நம்ம நினச்சக்கூடாது, அதுலேயே உருண்டு வரக்கூடாது. கொஞ்சம் வித்தியாசமான வந்தால் தான் ஆண்டவர் நினச்சிவார் மகிமைப்படுவார், சரியா? ஆமாம். காடு வெட்டி திருச்சபை வளர்ந்து பெருகிட்டு சொல்லணும், அப்படி தானே? ஆமாம். காடு வெட்டியா அப்படி இழுக்கக்கூடாது, அப்படி தானே? ஆமாம். இழுத்துட்டு எங்கே போகுது?
இன்னும் கீழே தான் நம்ம இருக்கும். அப்படி தானே? அந்த கிருபை நாட்களில் நம்ம எப்படிப்பட்ட காணப்பட வேண்டும்? ஆண்டவரே எங்களை பிரகாசிக்கிற விளக்கங்களை இங்கே மாற்றுங்கப்பா சொல்லி நம்ம கேட்கணும். சரியா? அதான் இன்றைக்கி பாருங்க, எலும்பி பிரகாசம் சொல்லி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பு. சரியா? பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட காணப்பட வேண்டும்? ஒரு எப்படிப்பட நம்ம பாருங்க, எலும்பி என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். மலையில் கட்டப்பட்ட வீடு அது மறைக்கப்படுமா? அப்படித்தானே? மலையில் ஒரு வீடு இருந்துச்சு என்ன உண்டாகும்? அது உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கும். அப்படி தானே? அப்போ நாம் எப்படிப்பட்ட காணப்பட வேண்டும்? வெளிச்சமாக காணப்பட வேண்டும். அப்படி தானே? ஒன்றில் இருக்கிற வெளிச்சம் என்ன செய்யக்கூடாது? அது இருளாய் போகக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இருக்கிற அந்த கிருபை, அந்த ஆவி என்ன செய்ய வேண்டும்? அனல் மூட்டப்பட வேண்டும். அப்படி தானே? நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? அது உருவாக்கப்பட வேண்டும். ஒரு வீடு தங்கம் பாருங்க, அது எப்படிப்பட்ட காணப்படும்? துரு பிடிச்ச போல காணப்படும். அது புடமிடுபோடு பார்த்தீங்கன்னா அது எப்படி ஜொலிக்கிறதோ அதே போல் நம்மளோட வாழ்க்கை நம்ம கொடுமை என்ன உண்டாகும்? அது ஜொலிக்கும். மலையிலோயா அவன் மறுபடியும் அது எப்படி உண்டாகும்? சேற்றில் போய் எப்படி பண்ணி அப்படி தானே கழுவிட்ட அப்புறம் எங்கே போகுது? திருப்பி அங்கே தான் போவோம். அப்படி தானே சாக்கடை போவோம். அப்படி நம்ம போகாதபடி நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? அவரோட சமூகத்தில் கிட்டி சேரணும். சரியா? நம்ம கிட்டி சேரும்பொழுது தான் அவரை நம்ம பார்க்க முடியும். அப்படி தானே? ஆமாம், அப்படி தானே? அவரை பார்த்தா தானே பரலோகம் போக முடியும். அப்படி தானே? நம்ம பின்னாலே நம்ம இருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு ரேஷன் கடைக்கு 1000 ரூபா கொடுத்தா எங்கே போவோம்? முன்னால் வந்துடுவோம். அப்படி தானே? முன்னால் என்ன செய்யணும்? வரணும். சரியா? பாருங்க, யாரும் சொல்லக்கூடாது. அந்த 2 டேபிள் இருக்கிறனால என்ன செய்யணும்? நெருங்கி பின்னாலே இருக்கும். அப்படி தானே? அவன் முன்னால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம் இருக்குது? இன்னும் 10 பேர் முன்னால் வந்து இருக்கலாம். அப்போ பாருங்கள், நம்ம எப்படிப்பட்டவரை காணப்படும் சொல்லி அவர் அறிவார். சரியா? அப்போ அதுதான் சொல்லப்பட்டு பாருங்க, எடுத்துக்கொள்ளும் இந்த தியானப்பதி நம்ம எடுத்துக்கொள்ளும். யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே பாருங்க எப்படிப்பட்ட காணப்படுகிறீர்கள். ஒருவேளை நினச்சிறேன், ஒருவேளை சாரை போல நினச்சிறேன், சாட்டை எடுத்து கொஞ்ச நாள் அடிப்பேன், கொஞ்ச நாளைக்கு நாங்கள் எந்திரிப்போம்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி தானே? அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் முடிவு பிறந்த வரைக்கும் நான் எரிந்து பிரகாசிக்கிறவனாக காணப்படுவேன். அப்படி தானே? ஒருவேளை பாருங்க எப்படியாவது ஒரு ஆர்வம் நமக்குள்ள காணப்படும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, அந்த கிருபை நம்ம பெற்றுக்கொள்ளுமே சொல்லி ஆவலாக என்ன செய்வோம்? நடக்கிற எங்கள் கூட்டத்துக்குள்ள என்ன செய்வோம்? போவோம். ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, எல்லாரும் நீங்கள் தொடுங்களேன், என்னை நீங்கள் தொடுங்கன்னு சொல்லி என்ன செய்வோம்? நம்ம எல்லா இடத்துக்கு கூட்டத்துக்கு ஓடி போவோம். ஆனால் பாருங்கள், ஆண்டை தொடுவார், அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னு என்ன செய்வோம்? எங்கே ஓட சொல்லி என்ன செய்வோம்? அங்கே இங்கேன்னு ஓடுவோம். அது கொஞ்ச நேரத்தில் என்ன உண்டாகும்? மங்கி போயிடும். யாரோ 2 வார்த்தை குத்திட்டாங்கன்னு என்ன உண்டாகும்? பாரு, ஓடுற ஓட்டத்தை பாரு, இவளுக்கு வந்த வாழை பாரு, இவனுக்கு வந்த வாழை பாருன்னு சொல்லிட்டாங்கன்னா புஸ்துன்னு என்ன செய்வோம்? அந்த கிருபெல்லாம் இழந்து போவோம். இனி நம்ம ஜெபிச்சு என்ன செய்ய போகிறோம்? அவங்க அப்படி பேசுகிறாங்களே அப்படி சொல்லி என்ன செய்வோம்? அந்த பிரகாசிக்கிற அந்த கிருபையை, அந்த வல்லமை என்ன செய்கிறோம்? நம்ம இழந்து போகிறோம். அப்படி தானே? அது கிருபை மூலமாக அந்த அபிஷேகம் நம்ம கொடுக்கறதுனால என்ன செய்கிறோம்? நம்ம மங்கிற திரியை போல் நினச்சிடும் காணப்படுகிறோம். உலகத்துக்காக நினச்சக்கூடாது, நம்ம நினச்சக்கூடாது, வாழவே கூடாது. அவருக்காக உண்மையாக நம்ம வாழும் பொழுது நாம் சுடர் விடுற விளக்காக என்ன செய்வோம்? மாற முடியும். மலையிலோயா? ஆமாம், மனுஷனுக்கு பார்த்து நம்ம என்ன செய்யலை, எதுவுமே வாழலை. ஒருவேளை உங்களுக்கு நஷ்டம் கஷ்டம் இருந்தால் வருவாங்களா? அப்படி தானே? இன்றைக்கி ஒருவேளை இன்றைக்கி ஒரு 10 கோடி வச்சுருந்தீங்கன்னு நினச்சிவாங்க, நம்மளை சுற்றி வீடு சுற்றி நினச்சிவாங்க, அக்கா அண்ணன் சொல்லி நினச்சிவாங்க வருவார்கள். அப்படி ஓட்டுட்டு உதவி இல்லைன்னு நினச்சிவாங்க, பார்க்குற இடத்துல நினச்சிவாங்க கை காட்டி போயிடுவாங்க. அப்படி தானே? அப்போ பாருங்கள், நம்ம உலகத்தில் மனிதனை பார்க்காதபடி ஆண்டவர் கொடுத்த எனக்கு தீபம். சரியா? அவர் கொடுத்த விளக்கு. சரியா? நம்ம எரிக்கிறவர் மற்றவர்களுக்காக என்ன செய்யப்பட வேண்டும்? அது விளக்காக காணப்பட வேண்டும். அப்போ இன்னாரின்னு சொல்லும்படியாக நம்ம வாழ்ந்தோம் சொன்னால் அவர் நம்மளை பார்த்து நினச்சிவாங்க, அவர்கள் நம்ம நினச்சிவார்கள் மாற முடியும். அப்படி தானே? நம்ம ஒரு இடத்துல போய் நின்னோம்னு சொன்னால் இவன் கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்தவன் சொல்லி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவார்கள்? அவருடைய வேதத்தை நம்ம சுமக்கிறபடியினாலே. அப்படி தானே? நம்ம கர்த்தர் நமக்கு அந்த வெளிச்சத்தின் மூலமாக மற்றவர்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நம்ம அப்படிப்பட்ட காரியத்தின் மூலம் அங்கே சொல்லப்படுது, அவன் எரிந்து பிரகாசிக்கு விளக்காய் இருந்தான். அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட காணப்பட வேண்டும்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்க நம்ம நினைச்சுவிட வேண்டும், காணப்பட வேண்டும். அப்படி தான் சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, அங்கே சொல்லப்பட்டு பாருங்க, எழும்பி பிரகாசி, என் வல்லமை நீ தரித்துக்கொள் சொல்லப்படுது. அப்படி தானே? அப்போ அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும் சொன்னால் அனுதினமான கருத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கிற விளக்க நினைச்ச முடியும், மாற முடியும். அப்படி தான் எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் அங்கே முதலாம் வசனத்தை வாசிப்போம். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாய் எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்தசனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம அந்த வல்லமை அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும் சொன்னால் நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம். நம்ம பக்கத்தில் என்ன வராதான்?
அந்த இருளான காரியம் நம்ம என்ன செய்யாது, அது தொடாதுன்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்க. அதான் சொல்லப்படுகிறது. அங்கே அந்த 2ஆம் வசனத்தை வாசிப்போம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வேற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே. எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டுமா? கழுத்திற்குள்ள கட்டு, அப்படிதானே? அவன் என்ன கட்டு அது? அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒருவேளை மற்றவங்களுக்கு எதாவது சொல்லியிருக்கிற அந்த கட்டுகள் சரியா? அப்போ அந்த கட்டுகள் நம்ம அவிழ்த்துட்டோம்னு சொன்னால் யாரு குறித்து மனுஷன் வேண்டாம், வெக்கப்பட வேண்டும். ஒருவேளை பாருங்கள், தெருவில் போய் இப்போ ஜோம்னு சொன்னால் கூட நினச்சிவோம், நம்ம தைரியமாக ஜோம் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் அவர் என் கூட இருக்கிறார், அப்படி தானே? அவர் என்ன ரட்சித்த தேவன், நானும் மற்றவர்களுமே நம்ம சொல்லுவோம் சொல்லி அந்த வல்லமை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது என்ன செய்வோம், போகிறோம், வெக்கப்படாதபடி அவரோட வார்த்தை நம்ம சொல்லுவோம். அதான் சொல்லப்பட்டு பாருங்க, எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக நம்ம மாறும்போது நம்மளோட சிறையிருப்பை என்ன செய்வார், அவர் மாற்றுகிறவர் தேவனாக காணப்படுவார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் நம்ம கூட இருக்கிறனால நாம் எப்படிப்பட்டவராக காணப்பட வேண்டும். அனுதினமான ஒரு காரியம் அந்த சமூகத்தில் பார்க்கும்போது, அனுதினம் நம்ம ஜெபிக்கும் போது என்ன உண்டாகிறது, ஒரு மெழுகு எப்படி நமக்கு எரிகிறதோ அதே போல் நம்ம காலை வேளை நம்ம எழுந்து நம்ம ஜெபிக்கும் போது நமக்குள்ள தேவ கிருபை அந்த பிரசன்னம் நினைச்சுவாரு, அது நிரப்பிக்கொண்டே வருவார். அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட நம்ம காணப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது, அது ஒளியின் செய்யும், அது மாறும் என்று சொல்லப்பட்டு பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். எங்கே அதுவும் சொல்லப்பட்டு பாருங்க, எப்படிப்பட்ட காணப்படும் சொல்லி. இப்போ அது நம்ம பார்த்தோம் முதல்ல, அப்படி தானே? பாருங்க, சில காலம் என்று சொல்லப்படுகிறதுனால ஒருவேளை நம்ம என்ன செய்யக்கூடாது, சில காலம் இராதபடி அவருடைய காரியத்தின்படி எப்படிப்பட்டவர் நம்ம காணப்பட வேண்டும் சொல்லி நாம் பார்ப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கே என்ன சொல்லப்பட்டு பாருங்க, நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் எப்படிமா, இருளாகாதபடி, அப்படித்தானே? அந்த இருள் எப்பொழுது வரும், எப்போ வரும் பாருங்க. நமக்குள்ள எப்படிப்பட்ட காணம் வரும்போது, மார்க் 7ஆம் அதிகாரம் அதில் 21 பார்த்தோம்னு சொன்னால் எப்படி வருது பாருங்க. அந்த 13 வகையான பாவங்கள் நமக்கு வரும்போது அந்த இருதயம் எப்படிப்பட்ட காணப்படும் பாருங்க. எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் இது எப்படி எங்கேருந்து வருது, இந்த 13 வகையான பாவங்கள் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே வரும் பொழுது நம்ம பெற்ற ஒளியில் எங்கே போகுது, இருளாய் மாறி போகிறது. அல்லேலூயா. பாருங்க, நமக்கு என்ன பட வேண்டும், முதல்ல சுத்திகரிப்பு என்ன பட வேண்டும் சொன்னால், நாம் இருதயம் என்ன செய்யப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். அப்படி தானே? மற்றவர்களை பார்க்கும்போது தன்னை போலும் பார்க்கும்படிய இருதயம் நமக்குள்ள வர வேண்டும். மற்றவர்களை பார்க்கும்போது பொறாமையிடமே பார்த்தோம்னு சொன்னால் என்ன உண்டாகும், அது நமக்கு தான் வரும் கொஞ்ச நாளில், அப்படி தானே? பாருங்க, நம்ம எது அதான் கலாச்சாரம் 6:7 சொல்லப்பட்டு பாருங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அப்போ பாருங்க, நம்ம என்னென்ன காரியம் இந்த உலகத்தில் நம்ம செய்கிறோமோ அது நமக்கு தான் நிச்சயம் வந்து அது விடியும். அப்படி தானே? கொஞ்ச காலம் நம்ம ஒருவேளை சந்தோஷமாக காணப்படலாம், பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு அடி விழுந்துட்டுப்பா, அவங்களுக்கு என்னென்ன காரியம் நடக்குப்பாரு சொல்லி ஒரு நம்ம உற்று கொண்டு பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் கொஞ்ச நாள் தான். எங்கே நம்ம விதைச்சோமோ அது எங்கே போகும், ஒருவேளை இந்த பந்தனம் எரிஞ்சு எங்கே போவோம், திருப்பி நம்ம மேலே தான் நிச்சயம் அடிக்கும். அதே போல தான் பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கும்படியான செய்யும்படி தான் அப்போது என்ன உண்டாகுது, நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் என்ன உண்டாகும், அது பிரகாசமாக மாறும். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்குள்ள வேணும்னு சொல்லிக்கலாம் நம்ம கேட்க வேண்டும். சரியா? அங்கே அதான் யோவான் சான் சொல்கிறான் பாருங்க, எனக்கு பின்பாக ஒருவர் வருவார், அவருடைய பாதத்தை நான் கழுவது கூட நான் பாத்திரம் அல்லன்னு சொல்லி சொல்கிறான். அவன் சொல்கிறான் பாருங்க. அப்போ உண்மையான ஒளியான தேவன் யாருன்னு சொல்லி அவன் சொல்கிறான் பாருங்க. ஒரு நாள் ஆண்டவர் வருவார் சொல்லி அவன் சொல்லுறீங்க பார்க்கும்படி பாருங்க. நாம் அவருடைய காரியத்தின் மூலமாக நம்ம பார்ப்போம்னு சொன்னால் நம்முடைய முகமெல்லாம் பிரகாசிக்க செய்வார் பாருங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்மளோட முகமெல்லாம் எப்படி பிரகாசிக்கும் பாருங்க. சங்கீதம் 34:5 வாசிப்போம். சங்கீதம் 35. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் என்ன செய்யப்படல, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, நாம் என்ன செய்கிறோம், அவரை நோக்கி பார்க்கிறோம். அப்படிதானே? எந்த ஒரு மனுஷனை பார்க்க அல்ல. அப்படிதானே? மனுஷனை பார்த்து நினைச்ச முடியாது, ஒரு காரியம் நமக்கு என்ன செய்யாது, நடக்காது. இந்த ஆலயத்தில் நம்ம வந்து இந்த ஆராதனை பாருங்கள் கலந்து கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனைக்கு வருகிறோம். அந்த வாரம் முழுவதும் என்ன செய்கிறார், நம்மளை அவர் பாதுகாத்துக்கொள்கிறார். அப்படி தானே? அவன் பாருங்க, அவர் நம்ம முழுவதும் ஒரு தீங்கு வராதபடி, தீங்கு நம்ம துக்கப்படுத்தாதபடி நினைச்சாரு அவர் பாதுகாத்துக் கொள்கிறார் பாருங்க. அதுதான் சொல்லப்படுது, முகத்தில் ஒரு மாற்றம். அப்படிதானே? முகங்களை பார்க்கும்போது மாற்றம் நம்ம காணப்படும். ஒருவேளை மூர்க்கமாக இருக்கிற முகத்தை பாருங்க,
எப்போதும் நினச்சிடான் கருங்கரை நிற்க அப்படின்னு நம்ம சொல்ல அப்படி தானே. ஆமாம், பார்த்தீங்கன்னா எப்போதும் பாரு அவன் சீறிக்கிட்டே இருக்கான்ப்பா. அப்போ என்ன உண்டாகுது? அங்கே பொல்லாத விசுவாசம் உள்ள இருக்கு அப்படி தானே. அப்போ பாருங்கள், அவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ள எப்படி உண்டாகும்? அந்த அன்பு நமக்குள்ள காணப்படும் அப்படி தானே. அந்த அன்பு நமக்கு காணப்படும் போது அதாங்க சொல்லப்பட்டு பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த காலையில் நம்ம யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் அப்படி தானே. ஆமாம், என்னெல்லாம் என்ன செய்யணும்? மறைச்சிடணும். அப்போ அவரை தான் நம்ம பார்க்க வேண்டும். சரியா? அவர் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த வாரம் முழுவதும் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரோ ஒரு தடை இல்லாதபடி கர்த்தர் செய்வார், அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு பாருங்க, எழும்பி பிரகாசி, உன் வல்லம் என்ன செய்ய வேண்டும்? நீ தரித்து கொள்ள வேண்டும் சொல்லி. அப்போ பாருங்க, நம்ம வல்லம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே இன்னும் எனக்கு கிருபை தாங்கப்பா, அந்த வல்லம் எனக்கு தாங்கப்பா, இந்த பிசாசில் மேற்கொள்ளும்படியாக எனக்கு பெலன் அதிகாரம் தாங்கப்பா சொல்லும்படியாக அந்த கிருபை நமக்குள்ள கேட்கப்பட வேண்டும் அப்படித்தானே. அந்த கிருபை நம்ம கேட்டோம் சொன்னால் அந்த அபிஷேகம் நமக்கு கொடுப்பார் அப்படித்தானே. ஆமாம், அதை சொல்லப்படும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியினை ஊற்றி இருக்கிறார் பாருங்க. அப்போ நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுப்பாரு. ஒருவேளை மந்தமாக நம்ம வந்து நினைச்சிடும், அதான் அடிக்கணும் சொல்லி கொண்டு வரேன். 100 வருஷம் ஆயிட்டு அதே வேதத்தை நினைச்சிடும். நம்ம முன்னோர்கள்லாம் சமந்தார்கள், நானும் சமைக்கிறேன், எப்படி நடக்க முடியாமல் நினைச்சிடும் கொண்டு வரோம் பைபிள் அப்படி தானே. ஆமாம், அப்படி வரவே கூடாது. உற்சாகம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆண்டவர் எனக்கு நல்ல ஜீவன் சுகம் பலன் தந்தீங்கப்பா, உமக்காக நான் ஓட வேண்டும் அப்படி தானே. முதல் மணி அடித்தோடனே ஓடி வரணும் அப்படி தானே. ஆனால் அனுதினம் பார்த்து கொண்டு ஒரு சில பேர் வர்றாங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்கள், முதலாவது மணி அடிச்சோன்னு ஆலயத்துக்கு வரும் பொழுது என்ன உண்டாகும்? ஒரு கிருபையான கருத்து செய்து முடிப்பார் அப்படி தானே. அதிகாலை பார்க்க பாருங்க, ஒருவேளை சகோதரி சொன்னாங்க, ஆனால் நீங்கள் 5 மணி ஆகிறதுக்கு முடியும் நினச்சிறீங்க, காலேஜ் வந்து வந்துடுறீங்க அப்படி சொல்லி. அப்போ எப்படி 5 மணி ஆகும் மணி கரெக்டாக வந்து நிற்பேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு நினச்சிரும். அந்த வேலையில் உண்மையாக நம்ம செயல்பட வேண்டும். ஒரு வேலை பார்க்கும்போது இன்றைக்கி நான் நினச்சேன், ஒரு வேலை 5 நிமிஷம் முன்ன பண்ண ஆயிரம் சொல்லி நெல்சன் ஃபோன் பண்ணேன். நெல்சன் ஒரு சில காரியத்தை சொன்னேன், எப்படியோ ஒரு 5 நிமிஷம் முன்ன பண்ண வந்துடும் அப்படி சொல்லி. அப்போ பாருங்க, நம்ம அந்த ஆலயத்தில் நம்ம காரியங்கள் அந்த பாரம் நமக்குள்ள என்ன செய்யணும்? அந்த அன்பு நம்ம நெருக்கிறபடியினால உங்கள் மேலே கொடுக்கப்பட்ட அன்பு மூலமாக சீக்கிரமாக ஓடி வருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இல்லைன்னு என்ன செய்வோம்? பாட்டு படிக்கிட்டு ஒரு 5 பாட்டு படிக்கணுமே சொல்லி அந்த என்ன செய்வோம்? இருமா பூண்டாயிரம் அப்படி தானே. அந்த இருமா பிடிச்சி எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் தான் ஆண்டருக்கு பதில் கொடுக்க வேண்டும் அப்படி தானே. ஆமாம், இந்த திருச்சபை பாருங்கள், எனக்கு ஆண்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு மேய்ப்பனை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஆடுகளாக இருக்கிறீங்க, நான் நல்ல முறையில் மேய்த்தா தான் பரலோகத்தை என்ன செய்ய முடியும்? அந்த சாட்சி சொல்ல முடியும் அப்படி தானே. ஆமாம், உங்களுடைய என்னென்ன காரியங்கள் நான் தான் பொறுப்பு அப்படி தானே. திருச்சபையில் என்னென்ன காரியம் ஆண்டர் கேட்பாரு, இவ்வளோ ஜனங்களுக்கு தந்தேனே, என்ன காரியம் சொன்னாய் உண்டா இல்லையா? ஒரு ஸ்கூலில் பார்த்தோம்னா ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க அப்படி தானே. அவ்வளோ பேருக்கு அவங்க தான் என்ன செய்வாங்க? கைடு பண்ணணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம், ஒரு ஆடு என்ன ஒரு பிள்ளை வரல நினச்சிவாங்க, போய் கண்டுபிடிப்பாங்க. அதே போல் நாமும் கொடுக்கப்பட்ட 35 குடும்பங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நினச்சிடும் ஜெபித்து கொண்டே வாரேன். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை என்ன நினச்சிவார்? அவர் வர்த்திக்க போனவர் பாருங்கள். ஒரு நன்மை குறைபடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் நினச்சிவார். அவர் எல்லா விதமான காரியத்தை நினச்சிவார். அவர் செய்கிறவர் தேவனாக காணப்படுவார். அல்லேலூயா. ஆமாம், அதே போல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு எல்லோரும் வந்திருக்குன்னு சொல்கிறேன். ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்திலிருந்து ஒரு சில வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டு வருகிறேன். சரியா? நம்ம கிட்டத்தட்ட 4-5 கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் கொடுத்தேன்? சங்கீதம் 122. அதுக்கப்புறமா ஏசாயா 60:20 நம்ம கொடுத்துருக்குறோம். யோசுவா 3:7, மீகா 7:15, ஏசாயா 43. இதையெல்லாம் நீங்கள் நினச்சிங்க நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் சொன்னீங்களோ ஒருவேளை அந்த நாட்களில் இன்னும் அதிகமாக பேர் சொல்லலாம். சரியா? நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அது வருகிற புதிய ஆண்டில் ஒருவேளை கர்த்தர் சித்தமாக இருந்தால் அதுக்கேற்றவரை என்ன செய்வோம்? பரிசுகள் கொடுக்கும்படியாக என்ன செய்கிறோம்? ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார்? அந்த நாள் உங்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு மாதம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின்படியே அவர் நிச்சயம் நம்மளை வழிநடத்தி கொண்டு வராரு பாருங்க. எந்த தீங்கு வராதபடி நம்மளோட குடும்பத்துக்கு செழிப்பான கருதி நினைச்சிட்டாரு அவர் செய்து கொண்டு வராரு பாருங்க. அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு குறை இல்லாதபடி கர்த்தர் நிறைவான ஆசை நினைச்சுவாரு நம்மளோட குடும்பத்துக்கு கொடுத்து கொண்டே வராரு பாருங்க. என்னாகும் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னாகும் 6:25. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் என்ன செய்வாராம்? அவர் கிருபையாக இருக்க கடவார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் நம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். அப்படிதானே. நம்ம பாருங்க, அவருடைய முகம் பிரகாசிக்கும்படிக்காக நினைச்சாரு. அவர் கிருபையான காரியம் செய்கிறார் பாருங்க. மோசே பாருங்க, அந்த சீனாய் மலையில் இருக்கும்போது அவருடைய பார்த்து காத்து இருக்கும்போது அவன் முகம் எப்படிப்பட்டதாக காணப்படுதான்?
பிரகாசமாக காணப்படுது. அவனோட முகத்தை என்ன செய்ய முடியாது, யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு என்ன செஞ்சான், அவ்வளோ ஒரு கலராக காணப்பட்டான்னு சொல்லப்படுகிற பாருங்க. அப்போ அதே போல தான் நாம் அவருடைய சமூகத்தில் அதிகாலை வேலை நம்ம காத்திருந்து, ஆண்டவரே நீர் என்னோடு நீங்கள் பேசுகமா நம்ம சொல்லும்போது நம்ம முகமெல்லாம் என்ன செய்யும், பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை நம்ம சொல்லி கொண்டிருக்கலாம், நம்ம பகுதியில் பார்க்கும்போது அடிக்கிற வெயிலுக்கு என்ன உண்டாகும், இந்த வெயிலை நம்ம நிச்சயம் கருத்து போக சொல்லலாம், அப்படி தானே? நம்ம பாருங்க, ஒருவேளை கேரளாவோ மற்ற பகுதியில் நம்ம போனோம்னா என்ன உண்டாகும், அது குளிர்ச்சியான ஒரு தேசம், அப்படி தானே? நம்ம பார்க்க நம்ம மலை வடி வாரத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் நம்ம எப்படி கலராக இருப்போம் அப்படி தான் இருப்போம். ஆனால் பாருங்க, அவருடைய சமயத்தில் காத்து இருக்கும் பொழுது நம்ம முகம்ல எப்படிப்பட்டதாக காணப்படுமா, அது வெண்மை போல் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. ஆமாம், நமக்குள்ள காணப்படும் எப்படிப்பட்ட காணப்படும் அந்த குணங்கள் அது சாந்தமாய் காணப்படும், அப்படி தானே? பாருங்க, அவரிடத்துல நம்ம சேரும்பொழுது ஒருவர் மற்றவர் நம்ம இடத்துல விசாரிக்கும் போது நம்ம அன்பாய் நம்ம பதில் சொல்லுவோம். அது ஏன்னு சொன்னால் ஆண்டோட பிள்ளை நம்ம காணப்படும் போது. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய காரியத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை என்ன உண்டாகுது, அது பிரகாசிக்கிற விளக்காக மாறப்படுகிற. பாருங்க, நம்ம பெற்ற கிருபையை நாம் இழந்து போகாதபடி அனுதினமான கருத்து என்ன செய்யப்பட வேண்டும், அனல் முட்டப்பட வேண்டும், அப்படி தானே? ஒருவேளை நம்ம மொபைலுக்கு நம்ம சார்ஜ் நம்ம நினைச்சிடும் டெய்லி போடுறோம், அப்படி தானே? ஆமாம், ஒரு சில செல்ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட நினச்ச முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது, பொசுக்குன்னு போயிடும். இப்போ தான் ஐயா சார்ஜ் போச்சு நினச்சிவோம் சொல்லுவோம், அப்படி தானே? பாருங்கள், அப்படி போயிடக்கூடாது, அப்படி தானே? இன்றைக்கு நம்ம வருகிறோம், இந்த வாரம் முழுவதும் அந்த தெய்வ பலன் மூலம் நினைச்சப்பட வேண்டும், நாம் பிரகாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை தான் நினைச்சார் அனுதினம் நினைச்சார் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் பிள்ளைகள் அந்த நரகர் எரிகிற அக்கனிக்கு நினைச்சக்கூடாது, அது தள்ளப்பட்டு போயிடக்கூடாது, உலக மனிதர்கள் ஆலோசனை கேட்டு நினைச்சக்கூடாது, அதன்படி நடந்துடக்கூடாது, அப்படிதானே? ஆமாம், உலகத்தில் பார்க்கும் உலகத்தில் மனுஷர் சொல்லுவார்கள், அங்கே போனவனுக்கு ஒரு என்ன காரியம் நடந்துரும், இல்லை எங்கே போனவனுக்கு ஒரு நடந்து சொல்லி அநேக சொல்லி கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். கடைசி நாட்களை பார்க்கும்போது கர்த்தர் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் சொல்லக்கூடிய நாட்கள் வரும், அப்படிதானே? அப்போ பாருங்க, அவர் நம்ம பாருங்க, அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது அவர் முகமாக நம்மளோட பேசுவார். அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, பேசுகிறதுனால தான் அந்த அதிகாரத்தை நான் சொல்கிறேன். 2014ஆம் ஆண்டு கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை மூலமாக தான் நான் சொன்னேன், ஆண்டவரே எல்லா ஊழியக்காரரும் நீங்கள் பேசுறீங்க சொல்கிறீங்களே, அது உண்மையாக இருந்தால் என்னோட என்ன செய்ய விட வேண்டும், என்னோட பேச வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, என்னை அழைத்தவர் தேவன், அவருடைய சத்தத்தை அவருடைய குரலை கேட்டபடியினாலே இந்த உலகம் முழுவதுக்கு அவருடைய வார்த்தையை நம்ம சொல்லிக் கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட வார்த்தை அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கப்பட வேண்டும். எரேமியா 11:2 வாசிப்போம். எரேமியா புஸ்தகம் 11:2. ஒருவன் என் சத்தத்தை வாசிங்க. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்பட வேண்டுமா, அவர் கற்பிக்கிறபடியே நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். அல்லேலூயா. பாருங்கள், நம்ம கற்பிக்கிற அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது அவர் வேண்டிய ஞானத்தில் என்ன செய்வார், நம்மளை நிரப்புவார். அவர் நமக்கு வேண்டிய எல்லா கிருபையும் என்ன செய்வார், அவர் கொடுப்பார். பாருங்கள், அதான் சொல்லப்படுது, அவருடைய வேதத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம முகமெல்லாம் பிரகாசிக்கும். எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் என்ன சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும் கூட பரவாயில்ல, அவர் நமக்கு என்ன செய்வார், அவர் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. அதிகாலை வேலை எழும்பி ஒரு வேலை முடிந்தளவு ஒரு அதிகாரம் நம்ம வாசித்து நம்ம ஜெபித்துங்க கடந்து போகும் சொன்னால் அங்கே அவர் சமூகம் என்ன செய்யும், முன்பாக செல்லும், அப்படி தானே? நம்ம முன்பாக செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடக்கற்கள் என்ன செய்யுது, அது மாறிவிடுகிறது. அதான் சொல்லப்பட்டு பாருங்க, சங்கீதம் 119 நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அங்கே 9ஆம் வசனம் சொல்லப்படுது பாருங்க. 9-10 வாசிங்க. சங்கீதம் 119. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படியே தன்னை காத்து கொள்கிறதுனால்தானே என் முழு இதயத்தோடும் உண்மை தேடுகிறேன். என்னை இங்கே எப்படி கேட்குறான் பாருங்க. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு காரியம் அப்படி தானே. அவன் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது எந்த ஒரு காரியம் இருந்தாலும் முதல்ல என்ன எடுக்கிறோம், ஃபோன் தான் நமக்கு முக்கியம், அப்படி தானே? ஆமாம், சாப்பாடு வச்சா கூட நிச்சயம் பண்ணுறாங்க, சாப்பிட பண்ணுறாங்க. சின்ன பிள்ளைகள் அப்படி தான், அந்த மொபைல் ஃபோனை கொண்டு அப்படி தான் நினச்சிவேன் நான் சாப்பிட சொல்கிற அளவுக்கு வந்துட்டு. அப்போ பாரு, இங்கே சொல்லப்படுகிறது அந்த வாலிபன் எப்படிப்பட்டவனு காணப்பட வேண்டுமா, தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், முத வசந்தபடி தன்னை காத்து கொள்கிறதுனாலேன்னு சொல்லி. அப்படிதான் அந்த வாலிப பருவத்தில் நம்ம என்னென்ன முயற்சி நம்ம எடுக்கிறோமோ அதுதான் முடிவு பிறந்து என்ன உண்டாகும், அது வழியாய் பிறக்கும். அப்படி தானே இந்த வாலிப நாட்கள் அவரை தேடும்படியாக கிருபை கொடுத்துட்டாருன்னா அந்த முடிவு பிறந்த வரைக்கும் அவரை நேசிக்கும்படியாக அந்த பாக்கியத்தை கொடுப்பார். பாருங்க, அந்த வாலிப நாட்களில் அந்த போதைக்கு ஒருவேளை அந்த வஸ்துக்கு அடிமைப்பட்டிருந்தா என்ன உண்டாகும்,
அது முதிர் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, விடைய மாட்டாங்க. எனக்கு என்ன சொன்னால் எனக்கு அது பழக்கமாகி விட்டது. ஒரு தம் குடித்தாதான் என்ன உண்டாகுது, எனக்கு ஒரு புத்துணர்ச்சி காணப்படும் சொல்லுவோம். அப்படி தானே? அப்படி அல்லாதபடி இந்த வாலிப நாட்களில் நம்முடைய பிள்ளைகள், நம்ம குடும்பத்து பிள்ளைகள், அவருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தில் நினைச்சுவார், அவர் விடுவிப்பார். அவர் பிள்ளைகளோட வாழ்க்கையும் பிரகாசி ஒரு விளக்க நினைச்சுவார், அவர் மாற்றுவார். அடுத்து எடுத்துக்கொள்வோம், சங்கீதம் 31:16 வாசிப்போம். அங்கே எப்படிப்பட்டவரை காணப்படும் சொல்லி, நீர் உமது முகத்தை ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி. போதும் பாருங்க, இங்கே சொல்லப்படுது பாருங்க, இங்கே ஊழியக்காரோட முகத்தை அங்கே சொல்லப்படுது பாருங்க. எப்படிப்பட்ட காரியம் சொன்னால், நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினால என்ன நிச்சயம் ரட்சியம்னு சொல்லப்பட்டு பாருங்க. அப்போ ஊழியக்காரங்க ஊழியம் செய்யும் பொழுது அவர் நம்ம சமூகத்தில் காத்திருக்கும் போது என்ன செய்வார், நம்ம வெளிப்படுத்தி காட்டுவார் எப்படிப்பட்ட காரியம் நடக்கும்னு சொல்லி. ஒருவேளை நம்ம தீர்க்க தரிசனம் நம்ம காணப்படும் சொன்னால், இந்த காரியம் என்ன செய்யும் உனக்கு நடப்பிப்பேன்னு சொல்லி என்ன செய்வார், அவர் காட்டுவார். இதன் மூலம் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். ஏன்னு சொன்னால், நாம் அவரோட கூட இருக்கிறதுனால, அந்த கிருபை நமக்கு மங்கி போகாது இருக்கிறதுனால, நமக்கு தரிசனங்கள் சொப்பனம் மூலமாக நமக்கு தென்படுவார். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ஒளியை நம்ம பெற்றுக்கொள்ளும் சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம எப்படிப்பட்ட காணப்படுவோம், வெளிச்சமாக நம்ம காணப்படுவோம். அப்படித்தானே? ஆமாம். ஒருவேளை பார்த்தீங்கன்னா, நகையோ பொண்ணோ பொருளை போட்டு இல்லை நல்ல பட்டு சாரி உடுத்து நான் உலகத்துக்கு வெளிச்சமாக நம்ம காட்டணும் அப்படி சொன்னால், அது உலகத்துக்குள்ள காரியம் அலங்கரிப்பான அலங்காரம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அப்போ நமக்குள்ள தீபம் எரியப்பட வேண்டும். அப்படித்தானே? நமக்குள்ள அந்த வெளிச்சம் நமக்குள்ள என்ன செய்யப்பட வேண்டும், அன்னித்தினமான எரிந்து கொண்டிருந்தால் நாம் மற்றவருக்கு என்ன செய்வோம், சுவிசேஷமாக சொல்லுவோம். அப்படித்தானே? நம்ம சுவிசேஷமாக சொல்கிறோமா? ஏற்கனவே சொல்லிக்கொண்டே வரேன், 2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகிறோம் ஃபோனில். ஆண்டவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கக்கா, ஆண்டவருக்கு நன்மை செய்யாருக்கா சொல்லி நம்ம யாரும் நம்ம பேசுகிறோமா? அவட்ட பேசினா போனால் நினச்சிவா கட் பண்ணிடுவான்னு சொல்லி நினச்சிடாங்க சொல்லிடுவோம். அப்படி தானே? அவன் கர்த்தருடைய வார்த்தை சொன்னாலும் நினச்சாதான் பிடிக்காது. அப்போது நாம் எப்படிப்பட்ட காணப்படும், ஒரு வார்த்தை நினச்சணும் நேக்க திணிச்சிடணும். அப்படி தானே? ஆமாம். ஆண்டவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு நன்மை செய்வார் நம்ம சொல்லிட்டோம்னா கர்த்தர் நினச்சிவார், நமக்கு ஒரு படி நினச்சிவார், கூட அளந்து கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, எப்படியாவது நமக்கு இந்த ஜீவன் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு, இத்தனை வருஷ காலம் நம்ம கொடுத்து எதுக்கு கொடுத்துருக்கிறாரு, என்னோட மகிமை என்ன செய்யப்பட வேண்டும், அவர் சொல்லப்பட வேண்டும் சொல்லி. அப்படி தானே? நாம் பெற்றதை நமக்குள்ளே பெற்றுக்கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும், பூட்டி வைத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி தான் அதான் சொல்லப்படும், இந்த ஒளி என்ன செய்யப்பட வேண்டும், அது உலகத்துக்கு தெரியப்பட வேண்டும். அப்படி தானே? ஆமாம். அப்போ அந்த ஒளி நமக்குள்ளே காணப்படும் போது தான் அந்த ஒளி என்ன செய்யும், அநேகருக்கு வெளிச்சமாக காணப்பட வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் சொன்னால் அதன் மூலமாக தான் சொல்லப்பட்டு பாருங்க. இங்கே பார்ப்போம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். இன்னும் ஒரு சில வருஷம் சொல்லி நாம் முடிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிப்போம். ம் 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 பாருங்க, இங்கே எப்படிப்பட்டதாக காணப்படுது பாருங்க. தன்னோடு கர்த்தர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசிப்பதை நினைச்சல அவன் அறியவில்லை பாருங்க. ஆனால் பார்க்கும் பாருங்க எப்படிப்பட்ட காரியம் நினச்சி மோசே அறியாது இருந்தான். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சான், பிரகாசமாக இருந்து சொல்லி பார்க்கப்படுது பாருங்க. அவன்கிட்ட போவதுக்கு நினச்சாங்களாம், பயந்தாருங்க சொல்லப்படுது பாருங்க. அப்போ எவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரகாசம் நமக்குள்ள பட வேண்டும். அப்படி தானே? ஆமாம். எப்போ பார்த்தாலும் என்ன செய்யக்கூடாது, ஒரே தூங்கு மூஞ்சா என்ன செய்கிறோம் இருக்கணும். அப்படி தானே? இருக்கவே கூடாது. உற்சாகம் என்ன செய்யப்பட வேண்டும், நம்ம காணப்படுத்தலாம். அப்படி தான் அதான் சொல்லப்படுது. முகம் எப்படின்னா அங்கே உள்ள இருக்கிற சந்தோஷம் மூலமாக தான் முகம் எப்படிப்பட்டதாக காணப்படுமா, அது பிரகாசமாக இருக்குன்னு சொல்லப்படுது பாருங்க. நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், உலகத்தில் நமக்கு எல்லா பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு. அப்படி தானே? நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படும். அப்படி தானே? ஆமாம். பச்சை மரத்துக்கு அப்படின்னா பட்டை மரத்துக்கு எப்படி இருக்கும். அப்படி தானே? ஆமாம். நமக்குள்ள வாழ்க்கையில் அப்படி தான். ஒருவேளை பார்க்கும்போது தான் பவுல் சொல்கிறான் பாருங்க, உலகத்தில் பார்க்கும் பாருங்க உபத்திரங்கள் பாடுகள் மத்தியில் கூட அவன் எப்படி என்ன செஞ்சான், அநேக தேசங்கள் போய் ஆண்டோட வார்த்தையை சொன்னான். அப்படி தானே? தன்னோட எல்லா லாபத்தையும் என்ன செஞ்சான், அவன் நஷ்டமின்றே கருதுனான் பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பறிவில் ஞானம் உள்ளவன் தான் பவுல். ஆனால் கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் நினச்சினா நஷ்டமின்றே அவன் கருதுனான் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்க, நான் உலகத்தை என்ன செஞ்சேன், நான் ஜெயித்தேன்னு சொன்ன போல. ஒருவேளை மேடு பள்ளங்கள் எல்லாரோடைய வாழ்க்கையிலும் உண்டு. பெரிய பெரிய கோடீஸ்வரனில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வான்,
அவனு பெரிய சூட்கேஸ் நிறைய மாத்திரை நினச்சிவான் வாங்க தான் செய்வான். எல்லாருக்கும் உண்டு அப்படி தானே வியாதிகள். அவன் வியாதிகளுக்கு பார்க்கும்போது பெட்டி பெட்டியாக தூக்கிட்டு போகிறத நினச்சி பண்ணாங்க பார்க்குறோம். ஆனால் பார்க்கும்போது வியாதி என்ன செய்ய முடியுது? சுகமே ஆக முடியுது. எல்லாருடைய வாழ்க்கை ஒன்று தான். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது எந்த ஒரு காரியம் நமக்கு அந்த தீமையான காரியம் நமக்கு என்ன செய்ய மாட்டாரு? அவர் வரவே அப்படின்னாரு. அதை சொல்லப்பட்டு பாருங்க, உன் ஆகாரத்தை என்ன செய்யும்? உன் சத்துருக்கு இனி நான் கொடைன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. அந்த சத்துருக்கு நம்மளோட வீணான செலவு அது வராதபடி நம்மளோட வாழ்க்கையை அவர் பாதுகாத்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்து நம்மளை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நம்முடைய காணிக்கை அர்ப்பணிப்போமாக நாம் யாவரும் எழுந்திருந்து கிறிஸ்துவினை 506 பாடலை பாடுவோம். கிறிஸ்துவினை 506. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன். பூவில் கடும் புரிகையில் காகவும் உந்தன் கரத்தினில் வைத்தேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே உலகோர் என்னை நேரோக்கி பலமாயுத்தம் செய்திடனோ நலமாய் சர்வ ஆயிரம் பூண்டே நான் நிலத்தில் நாதா வெல்லுவேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே உந்தன் சித்தமே செய்வேன். எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டினோம் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே கஷ்ட நஷ்டம் வந்தாலும் தோஷர் கூடி அஷ்டத்துக்கோமாலும் தேவனே அடியேன் உம்மில் அமர செய்திடும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே ஒன்றுமில்லை நானையா ஓமாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சிஷ கலித்தாவியால் என்று அடியேனை நிரப்போம். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலையப்பா எங்களோடு நீங்கள் பேசுகிற வார்த்தை மூலமாக தகப்பனே, எங்களுக்குள்ள தகப்பனே பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாங்கள் ஒருபோது இழந்து போகாதபடி எங்களுக்குள்ள அந்த கிருபை இன்னும் நீங்கள் பெருக பண்ணும்பட செபிக்கிறப்பா. தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான்னு சொன்னீங்களப்பா. தகப்பன் நீங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். இந்த காலை வேளையில் அப்பா எங்களோட குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் நீங்கள் மன்னித்து நீங்கள் இறக்கம் செய்கிறவர் தேவனப்பா. ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல நீங்கள் நேசிக்கிறவர் தேவனப்பா. ஒரு தோளின் மூலம் சுமந்து நான் செல்லுவேன்னு சொன்ன தேவனப்பா. தகப்பனை எப்படிப்பட்ட நாங்கள் சூழ்நிலை கடந்து வந்தாலும் ஒரு தகப்பனை போல எங்கள் நேசிக்கிற அந்த கிருபையிலுக்காக சொல்கிறோம் அப்பா. எங்களையும் எங்களோட காணிக்கையும் தகப்பனை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இதை ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க, ஆசீர்வதிப்பீராக தகப்பனை. வந்து சிறு பிள்ளைகளுக்காக விசேஷமாக செபிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகள் தகப்பனே இந்த வாரம் முழுவதும் நீர் கண்ணின் மணிப்போல் நீங்கள் பாதுகாத்து முடியாது செபிக்கிறப்பா. ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது உங்களோட தெய்வீக கரம் கூட இருக்கும்போது செபிக்கிறப்பா. எந்த ஒருத்தையும் அணுகாதபடி, எந்த ஒருத்தையும்
பிள்ளை நீங்கள் துக்கப்படுத்தாதபடி என் கத்தர் விலைக்கு நீங்கள் பாதுகாத்தும்படி செபிக்கிறப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக வாலிப தம்பிமார்க்க செபிக்கிறோம் ஆண்டவே. உடைய வசனத்தை தியானிக்கும்படியாக அப்படிப்பட்டதான மனப்பக்கத்தை நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. வந்திருக்க தகப்பனே, தாய்மாருக்கா பெரியவருக்கா ஒவ்வொருக்காலும் செபிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்க தாய் தகப்பனே விசேஷமாக ஒவ்வொருக்காலும் செபிக்கிறோமப்பா. இந்த காலைகள் தகப்பனே என்னென்ன விண்ணப்பம் செய்கிறாலோ அந்த விண்ணப்பத்தை கேட்டு நீ பதில் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. யாத்திரை தகப்பனே 15:26 சொன்ன போல் தகப்பனே, நான் இவன் பரிகாரி கத்த சொன்னீங்களப்பா. உனக்கு அதன் குடும்பத்துக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன் சொன்னீங்களா ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டெடுத்த கிருபைகளுக்காக சோதரமப்பா. வந்திருக்க பிள்ளைகளுக்காக விசேஷமாக செபிக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன பலவீனத்தோடு என்னென்ன பாரத்தோடு வந்திருக்கிறார்கள் நீர் அறிவீரப்பா. என்னால் ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு காரியம் இருந்தது, ஆனால் என் கர்த்தரை அழைத்து கொண்டு வந்தார் சொல்லி ஒருவேளை உடைய பிள்ளைகள் சொல்லலாம் ஐயா. எல்லா பலவீனம் மாறட்டும் ஐயா. அந்த பவுல் சொன்ன போல் தகப்பனே, உன் பலவீனத்தின் பலன் பரிபூர்ண விளங்கும் என்று சொன்னீங்களப்பா. இதோ உடைய காயப்பட்ட கரங்கள் உடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படும் செபிக்கிறப்பா. இதோ உடைய சுகம் அளிக்கிற வல்லமை போது ஒவ்வொரு மேலும் இறங்கும் விடணும் செபிக்கிறப்பா. அந்த பலவீனத்தை கொண்ட பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்துடன் கடிதம் பொறுப்படுத்த இப்போது எங்கள் குடும்பத்தில் பிள்ளை ஒருவர் தொடாதபடி என் கர்த்தர் விலைக்கு நீங்கள் பாதுகாத்தும்படி செபிக்கிறப்பா. இந்த சங்கீதக்காரன் சொன்ன போல் தகப்பனே, நன்மை கிரும் என்னோட வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வார்த்தைப்படி இந்த வாரம் தகப்பனை எங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்து முடிக்கும்படி செபிக்கிறப்பா. எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் சமூகம் முன்பாக செல்லும்னு சொன்னீங்களப்பா. எங்கள் பிள்ளைகள் போக்கும்போது வரும்போது ஒரு சமூகம் முன்பாக செல்லட்டும் ஐயா. எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி, எந்த ஒரு தீங்கு பிள்ளைகள் துக்கப்படுத்தாதபடி என் கர்த்தர் விலைக்கு நீங்கள் பாதுகாத்து செபிக்கிறப்பா. எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் தகப்பனே, கட்டிட தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தொழில் மூலமாக கர்த்தர் அவங்களை எல்லை கர்த்தர் விசாலமாக்கி நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. வேலைக்கு போகும்போது வரும்போது வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனை பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கும்படி செபிக்கிறப்பா. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாபாரத்தை எல்லை கர்த்தர் விசாலமாக்கி நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. அந்தந்த நாளுக்குள்ள படியை என் தகப்பனை நீங்கள் அளந்து நீர் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எந்த ஒரு நஷ்டம் வராதபடி அந்த வியாபாரத்தை கத்தை இன்னும் நீங்கள் பெருக பண்ணும்படி செபிக்கிறப்பா. அதன் மூலமாக குடும்ப ஆசிரமா இருக்க நீர் கருவை கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. விவசாய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. மழைக்கானங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. எங்கள் நீர் நிலமெல்லாம் தகப்பனே, அது வறண்டு போயிருக்க நீர் அருவியே தகப்பனே. எங்களோட பகுதியில் மழை இல்லாதபடி இருக்கிறோம் ஐயா. ஏற்ற வேலைங்களுக்கு வேண்டிய எல்லா பருமலைங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எந்த ஒரு குற்றங்களோ குறைகளோ எங்கள் பகுதியில் காணப்பட்டாலும் தேவரை தயவானின் மன்னித்தீங்க இறக்கம் செய்கிறவர் தேவனப்பா. 2 நாளாக 7:14 சொன்னீங்களா ஆண்டவரே. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் போது நான் தேசத்தை சேமத்தை கட்டிடுவேன்னு சொன்னீங்களப்பா. நாங்கள் குறைவுள்ள மனது சாப்பா. நாங்கள் குறைவுள்ள மண்ணான ஒரு மனுஷன் தான் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களெல்லாம் மன்னித்து நீ தயவாக நீங்கள் இறக்கம் செய்யும்படி செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனை ஊழி செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழி செய்தால் அவனை பிதாவனை கனம் பண்ணுவாருன்னு சொன்னீங்களப்பா. உமக்கு நாங்கள் அர்ப்பணிப்போடு செய்கிற பணியை கர்த்தர் இன்னும் கனமான பாத்திரங்களை நீ கொண்டு வரும்படி செபிக்கிறப்பா. எங்கள் ஊழிக்கார குடும்ப கர்த்தர் ஆசிரியப்பீராக அடைய எல்லை கர்த்தர் விசாலமாக்கி இங்கே நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. அந்த எல்லையாக்கு நீங்கள் சொன்ன போல் தகப்பனே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னீங்களப்பா. தகப்பன் எந்தெந்த குழப்பங்கள் காணப்பட்டாலும் அதை கற்ற எல்லாத்தையும் விலக்கி நீங்கள் எங்களை இங்கே பாதுகாத்துக்கொள்ளும்படி செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே, அரசாங்கத்தில் பணிபுரிய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதில் பணிபுரிந்த தகப்பனை விட்டுறாக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. நல்ல ஜீவ சுக பலன் கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்துக்காக நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு தங்கி இருக்கிற போல் இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு நீங்கள் தங்கி நீங்கள் வாசம் பண்ணும்படி செபிக்கிறப்பா. விசேஷமாக தகவல் குடும்பத்தில் பிள்ளைகள் வெளி ஊரில் வெளி மாவட்டத்தில் வெளி தேசத்துக்கு பிள்ளைகள் ஒவ்வொரு காலம் செபிக்கிறோம் ஐயா. இந்த காலை ஆரம் தகவல் நாங்கள் ஜெபிக்கிற ஜபத்தின் மூலமாக என் குடும்பத்தில் பிள்ளைகள் போகிற பிரயாணங்கள் கட்சிற பணிகள் வியாபாரங்கள் தொழில் ஒவ்வொரு துறையிலும் நீர் இடைபெடும்படி செபிக்கிறப்பா. அங்கிருந்து தகப்பன் அங்கிருந்து நல்ல செய்திகள் கேட்கும்படியாக ஒரு நல்ல ஒரு கிருபையை பார்க்க நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. கர்த்தர் நன்மை சொல்லும்படியாக ஒரு நல்ல ஒரு சாட்சி எங்களோட குடும்பத்தை பிள்ளைங்க ஏற்படுத்தி நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. இந்த மாதிரி தகப்பனே, இந்த 10வது நாள் எங்களுக்கு நீ கிருபை நீ தந்ததுக்காக சோத்திரமாப்பா. எந்த ஒரு குறை இல்லாதபடி எல்லா விதமான காரியங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவாக நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாகிறோம், நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதி கன மகிமை அப்பா நம்ம குரலுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவான தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் மனதில் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. எல்லாருக்குமா உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மானிட நீர் வாழ்க 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 இயேசுவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல பாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானம் கடந்து செல்லுவோம்.
அவனுக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ்.